ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்டனில் பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாம் போய் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருந்ததால் செடிகள் எல்லாம் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதுளை செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது நல்லாவே புதிய தளிர்களோடு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நம்ம விதைச்ச விதைகளில் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்க இந்த அவரை செடியில் பாருங்கள், ஒரே பூச்சி தாக்குதல்கள் இல்லாமல் காய் செடிகள் இருக்கவே இருக்காது. அதை நம்ம தான் கட்டுப்படுத்தணும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா சாம்பல் நம்ம கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆன பழைய சாம்பல். நம்ம சாம்பல் 2 மாத பழைய சாம்பலை தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், முளைச்சி இருக்க அவரை செடி இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல புதிய இலைகளோட நல்லா இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் கத்திரி செடிகள். இந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இடம் மாற்றி நடவு செய்யணும். இங்கே பார்த்திங்கன்னா பாகற்காய் செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. போட்ட இன்னும் 2 விதைகளும் பாருங்கள் முளைச்சி அதுவுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதில் இருக்கிற இந்த பூச்சி தாக்குதலுக்காக நான் இந்த சாம்பலை தூவி விடுறேன். சாம்பல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பூச்சி நாசினி, அதாவது கிருமி நாசினி. இதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு பூச்சி கூட கிட்ட அண்டவே அண்டாது. அப்புறம் பொட்டாசியம் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது சின்ன நாற்றாக இருக்கிறதால இது நான் கிட்டத்தட்ட 3-4 பழைய சாம்பல்ன்றதால இதை நான் கொஞ்சமாக வேர் பகுதியில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம நாற்றுகளுக்கு சாம்பல் சீக்கிரமாக அடி உரமாக கொடுக்கக்கூடாது. இது நல்லா மக்கிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மாத பழைய சாம்பல், அதனால் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு அவரை செடி முளைச்சிருக்கு பாருங்கள்.